Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா weight loss challengeோட அதாவது 30 days weight loss challengeோட day 12 இன்னைக்கு என்னால ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். பேஜ் திரும்பிடுச்சுங்க. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதாவது இந்த இதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு அஜித் சாங், அந்த குழந்தை போட்டோ என்னோடது வச்சு, அது குழந்தை யாரு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னோடது ஹஸ்பண்ட் கொஞ்சம் அந்த டீனேஜ் டைம்ல எடுத்த போட்டோ போட்டிருந்தேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அவரோடது சின்ன வயசு போட்டோவே காணுங்க, இல்லங்க. அதனால அதை போட்டு மேனேஜ் பண்ணி போட்டிருந்தேன். சோ உங்க ஹஸ்பண்ட்க்கு உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால சோ இது எனக்கு புரியல, நீங்க குழந்தையா இருக்கிறது நீங்களா, அவங்க பெருசா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் 6 வயசுங்க, 6 years டிஃபரன்ஸ். சோ அது சின்ன வயசு போட்டவரோட இல்லாதனால அந்த பிக் வச்சு நான் அந்த ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். ரொம்ப அழகா இருந்த மாதிரி இருந்தது. சோ அதுக்காக தான். சரிங்களா? அப்புறம் ஷார்ட்ஸ்ல வெயிட் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், ஷார்ட்ஸ்ல நான் வெயிட் ஷேர் பண்ண முடியாதது காரணம், நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. அப்போ உங்களுக்கு அது டிமோட்டிவேட் ஆகும். உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். சோ அதனாலதான். சரிங்களா? இப்ப லாங் வீடியோனா நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன் இல்லையா, அந்த ஒரு நிமிஷம் வீடியோல நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. அதனாலதான் அதுல சொல்றேன், அதுல போடுறது இல்ல. ஷாம்லா சிஸ்டர் நினைக்கிறேன், வத்த குழம்பு சாப்பிட்டேன் எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி கிடையாது. வேற ஏதாவது நீங்க குவான்டிட்டி அதிகம் செய்திருக்கலாம். சம்டைம் பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். சோ அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்புறம் தெய்வா விஜய்னு ஒரு ஐடி, அந்த சிஸ்டர் நம்மகிட்ட பேசுவாங்க எப்பவுமே. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் எங்களால பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க வளமுடன் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் டயட்ல இருக்கிற மாதிரியே இல்ல, அவ்வளோ சூப்பரா எனக்கு நான் ஹெல்தியா சாப்பிடுறேன், நான் டயட்ல இருக்கிற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க. சோ அதுதான் உண்மை. நம்மளோட வீடியோஸ்ல அதுதான் ஷேர் ஆயிட்டு இருக்குது. என்னன்னா, அதுக்கா பட்டினியா கிடக்கணும், ஃபுட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சூப்பரா சாப்பிட்டுட்டே குறைக்கலாம். அது என்ன சாப்பிடுறோன்றதுதான் முக்கியம். சோ அதுதான். அப்புறம் அதே சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, டீ காஃபியை ஸ்டாப் பண்ணிட்டேன், சுகரையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்கும் சிஸ்டர். அப்புறம் பாசிப்பருப்பு தோசை செஞ்சு பார்த்தேன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் டவுட்ல அது பச்சை வாசனை வருமானே நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல. சிஸ்டர் பண்ணிட்டு ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இதுன்னு இல்லைங்க, பாசிப்பருப்புன்னு இல்ல, மத்ததெல்லாம் நீங்க சம்டைம் கொள்ளு ஊற வச்சு இத மாதிரி தோசை பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் எல்லா பருப்பையும் சேர்த்து பண்ணலாம். அப்புறம் பயறு வகைகள் எல்லாம் ஊற போட்டு அப்படி பண்ணலாம். இது மாதிரி நம்ம ஹெல்தியா நம்ம தான் மேக் பண்றோம். அது மாதிரிதான். சரிங்களா? நானுமே அடுத்தடுத்த வீடியோ நிறைய ஷேர் பண்றேன். கொஞ்சம் தீர்க்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு சொன்ன இல்லையா, ஒரு 2 weeksஆவே நல்ல வெயில் வந்துருச்சு. இனி அப்புறம் குளிர் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா மிட்நைட்ல கொஞ்சம் குளிருது, விடிய காலையும் குளிருதுங்க. அப்படியே குளிர் ஸ்டார்ட் ஆயிடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சொட்டா தூக்கிட்டே தெரியும் நாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களோட ரெசிபி தான் சிஸ்டர் நாங்க செஞ்சு சாப்பிடுவேன், நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதுதான் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இப்போ யூடியூப்லயும் ஒரு சிஸ்டர் சொல்லிட்டு, என்னோட பொண்ணு நானும் சேர்ந்துதான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். என் காலேஜ் போயிட்டு என் பொண்ணு வருது அப்படின்னு உங்களுக்கு நீங்க பண்ற ரெசிபிஸ் தான் நான் கரெக்டா பண்ணி வைப்பேன், நாங்க அதை தான் சாப்பிடுறோம், எங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமாச்சு. ஒரு பேராகிராஃப் டைம் எடுத்து நமக்காக டைப் பண்றாங்கல்ல, அது ரொம்ப உண்மையாவே பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
ரவக்களி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்குது, அததான் நான் சாப்பிடுறேன். ஆனா ரவை வந்து ரைஸ்ல இருந்து வர்றதா அப்படின்லாம் டவுட்ல கேக்குறீங்க. நிறைய பேர் மைதாவான்னு டவுட்ல இருக்குது. அப்படி கிடையாதுங்க, கோதுமையில இருந்து வர்ற ஒரு பகுதி தான். ஹெல்தியான ஒரு விஷயம் தான், அளவா எடுத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சோ சாப்பிடலாங்க சரிங்களா. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க, ரொம்ப ஸ்ட்ராங். ஆப்பிரிக்காக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரெசிபி தான் இது. அவங்க வந்து இங்க வந்து அதான் சாப்பிடுவாங்க. அது இல்லைன்னா சோள மாவுலையும் இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சரிங்களா. எனக்கு வந்து டவுட்டாவே இருக்கு சிஸ்டர், நான் சாப்பிடலாமான்ற மாதிரிலாம் கேட்டீங்க, கவலையே படாதீங்க, சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேரளால இருந்து புவனேஸ்வரி சிஸ்டர் எப்பவுமே வந்து நம்ம கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க பையனுக்கு நீங்க தான் வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க 3 மணி போல. கண்டிப்பா அதை ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே உங்க எல்லாத்தையுமே கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா சிஸ்டர், எங்களோட பிளேயர்ஸ் வந்து இருக்குது, கண்டிப்பா எல்லாமே நலமுடன் இருக்கும். நீங்களே வந்து எங்கள்கிட்ட கமெண்ட்ல சொல்லுவீங்க. சோ கவலைப்படாதீங்க சரிங்களா. அதுதான் சரிங்களா. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நிறைய பேர் கேட்கறது எவ்வளவு தண்ணி குடிக்கிறது, நான் ரிப்பீட்டடா எதுக்கு சொல்றேன்னா, ஹெல்தியா சாப்பிட்டு தண்ணி குடிக்காம விட்டாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்காது, வாக்கிங் பண்ணாம விட்டாலும் ஸ்லோவா இருக்கும். அப்புறம் அந்த தூக்கம் மதியம் தூங்கிட்டீங்கனாலும் இதுதான் இருக்கும். சோ கரெக்டா எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுங்க. சோ சரிங்களா, ஒரு மிஸ்டேக் சின்னதா கூட பண்ணாதீங்க. சோ நல்லா தண்ணி குடிங்க, கரெக்டா ஹெல்தியா சாப்பிடுங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட வயிறு கரெக்டா உங்களுக்கு ஃபில்லிங்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமா மற்ற உணவுகள் மீறி நாட்டம் இருக்காது. நிறைய தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு அந்த இந்த கிரேவிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்காது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே சாப்பிடுங்க, ஜூஸ் பண்ணி குடிக்கிறத ஃப்ரூட்டா சாப்பிடுங்க. ஸோ அதுதான் சரி, நிறைய டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கும், இருந்தாலும் தவறாம ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லா வெஜிடேரியன்லாம் போயிட்டு இருக்கு. நான்வெஜ்னா கொஞ்சம் முட்டை சிக்கன் இது எல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கும் போது டயட் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. கொஞ்சம் அந்த கிரேவிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் வந்து இருக்கும். சோ நிறைய பேருக்கு புரட்டாசி மாசம் வேற, என்ன பண்றது, பயறு இல்லைன்னா சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது பண்ணி சாப்பிடுங்க சரிங்களா. மீல் மேக்கரை, அப்புறம் வந்து பன்னீர், அப்புறம் இன்னும் வந்து சோயால பண்ற டோஃபுன்னு சொல்ற சேம் பன்னீர் மாதிரியே இருக்கும், அதுவும் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் வந்து கடலை மாவுல வந்து வெஜ் ஆம்லெட் நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல, அது மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் நானுமே நான் அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம இருப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் அதே வெயிட் தாங்க, 59.40 வந்து இருக்குது. ஓகே ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஐடியாஸ் கொடுக்குறேன் சரிங்களா. ஒரு செம்பு நல்லா தண்ணி தாங்க குடிக்கிறேன், நார்மல் தண்ணி. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கவனுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. ஸோ அது நல்லா கிளம்பிட்டாரு. அவருக்கு வந்து பால் மட்டும் ஆற்றி கொடுத்துட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கவனை வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அவனை வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், ஜஸ்ட் மெயின்டைனிங் தான். ஸோ அதனால 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணுறேன். வாக்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெயின்டைன்லுமே வாக்கிங் பண்ணிட்டா நமக்கு ரொம்ப நல்லது தான் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கருப்பு கவனி வச்சு இட்லி தோசை மாவு அரைச்சிருந்தோம்ல, சரி அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம பணியாரம் ஊற்றி பார்க்கலாம். அன்றைக்கி தான் நல்லா வந்துச்சு, என்ன ஊற்றி பார்த்தேங்க, ரொம்ப மோசங்க. அதுக்கப்புறம் தோசை மாதிரி இப்படி தூவியும் பார்த்தேங்க, என்னன்னு தெரியலங்க, ஒட்டிக்கிட்டு வந்துருச்சுங்க. ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால இல்லை, அது போக அரிசி வந்து சேர்க்காம பண்ணியிருக்கோம்ல, அதனால கூட சக்கரை சேர்க்கவும் இப்படி வெள்ளை அரிசி சேர்க்காம இருக்குல்ல, அதனால என்னன்னு தெரியலங்க, ரொம்ப படுத்தி எடுத்துருச்சு காலையில். அதுக்கப்புறம் பச்சை சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு மிக்ஸர் ஜாரில். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டு பற்கள் வந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்த கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அப்படியே பச்சையாக அரைக்க போகிறோம் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த சட்னி, எனக்குலாம் ரொம்ப ஃபேவரெட்டு. அப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இந்த சட்னியை போட்டு
ஊற்றி லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டாலே போதும். லைட்டாக பச்சை வாசனை இருக்கும், ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் இது ஃபேவரெட்டுங்க. சரி, அதுக்கப்புறம் தோசைக்கல்ல சீசனிங்லாம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. நார்மல் தோசை ஊற்றுறதுக்கே அப்புறம் ஊற்றி அதை சீசனிங் பண்ணி தோசையை ஊற்றி சாப்பிட்லான்ட்டு அம்மாச்சிக்கு அப்புறம் காஃபியும் போட்டுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ரொம்ப படுத்திருச்சுங்க. காலையிலேயே இன்னைக்கு மாவு நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் கூட யோசிக்காம ஊற்றி பார்த்துட்டேன். ஒரு நப்பாசையில் தான் அப்படி ஆயிடுச்சு. அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டு நான் ஒரு 2 தோசை அப்புறம் அந்த பச்சை சட்னி வச்சு சாப்பிட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இந்த இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி, எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். கவன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான் இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆகியாச்சு. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன, அடுத்தடுத்து வேலை ஸ்டார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மிஷினில் ஃபர்ஸ்ட் வந்து துணியை போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு அதை வந்து போட்டு விட்டுட்டு அப்புறம் மாடியிலே தானே சாமி இருக்குல்ல. இன்னைக்கு வந்து நவராத்திரி 5வது நாள்ல சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நானுமே வந்து கும்பிட்டுட்டேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு இப்போ 11 மணி போல் காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதான் வந்து காஃபி போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து அரிசியை களைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதை குக்கரில் வச்சு விட்டுட்டேன். ஊற வைக்கலாம் தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ அது விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காளான் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஸோ காளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக. ஸோ அதை வந்து எப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு சிம்பிள் ரெசிபி தான், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காளான் வந்து சேர்த்துச்சு அதையும் நல்லா வந்து வதக்கணும்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி சுருண்டு வரும். அதில் வந்து இந்த மிளகு வறுவல் மசாலாவே விற்கிதில்ல, அது மட்டும் போட்டு உப்பு போட்டு கிளறி எடுத்துக்கிட்டேன். ஏதோ கிரேவிங்காக இருந்ததுங்க. ஸோ அதனால அம்மாச்சிக்கு சாதம் வச்சிட்டேன்னா அவங்களுக்கு மோர் சோறு மாதிரி இந்த வெயிலுக்கு கொடுத்தா அதுதாங்க பிடிக்கும். நான் நார்மலாக சோறு குழம்புன்னு கொண்டு போனால் எனக்கு மோர் சோறு தான் வேணும்னு சொல்கிறாங்கங்க. அதனால தான் சரி கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நானும் பச்சை பயிறு எனக்கு வந்து வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கெல்லாம் டக்குன்னு வந்து வெந்துடுதுங்க இந்த பருப்பு. ஆனால் ஊற வச்சாலும் நல்லது தான். ஸோ நான் வேக வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் பச்சை பயிரை. இதில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வெந்துருச்சு நல்லா சூப்பராக. காலைல சுட்டு அந்த கருப்பு கவுனி தோசை வந்து இருந்ததுங்க. அது ஒரு தோசை அப்புறம் ஒரு ப்ரௌன் ரோட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த பச்சை சட்னி, அந்த பச்சை பயிறு வேக வச்சது, அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணேன் இல்லையா, ஆயில் கம்மியாக விட்டு அதில் தண்ணி வரும் இல்லையா, அதை வச்சு ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு. அப்புறமா வந்து ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுவேன்ல, அதெல்லாம் பண்ணிட்டு கவனுக்கு டியூஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அவனை விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுல, அம்மாச்சிக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஆரஞ்சு பழம் தான், இந்த ஆரஞ்சு ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ உரிச்சு அப்படியே ரிலாக்ஸாக சாப்பிட்டேன். அப்புறமா சரி ஹஸ்பண்ட்க்கும் டின்னர் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு சைடு வேக போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து ரைஸ் இருக்குது, அந்த கொஞ்சம் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ணிடலாம் அம்மாச்சிக்கும் பிள்ளைங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரெடி பண்ணிட்டேன். இங்கே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஸோ லெமன் ரைஸ் சிம்பிளாக வந்து தாளிச்சு விட்டாச்சுங்க. ஸோ இன்னைக்கு 3 பேருக்கு டின்னர் வெரைட்டியாக பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு கேரட் தான் துருவிட்டு இருக்கிறேன். மதியம் பச்சை பயிறு எக்ஸ்ட்ரா தானே வேக வச்சேன் இல்லையா, அந்த வேக வச்ச பயிரை வந்து நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து துருவின கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவின முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா. வெங்காயமும் தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் கேரட் மட்டும் சேர்த்துருக்கிறேன். அப்புறமா உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு கூடவே வந்து மிளகுத்தூள் வந்து போடுறேன். அப்புறமா லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை அப்படி பொடியாக சாப் பண்ணி போட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. வெங்காயம் தேவைன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க, அதுவும் சூப்பராக தாங்க இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டோன்னா நம்ம அந்த பட்டாணி சுண்டல்லாம் விற்பாங்க தெரியுமா கடலைக்காரவங்க பஸ் ஸ்டாண்டில், அந்த டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிரேவிங்ஸ்க்கெலாம் ரொம்ப ஒரு சூப்பர் ரெசிபியாக இருக்கும். நான் டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தோல் நீக்கிட்டு ஹஸ்பண்ட்க்கு நவராத்திரிக்காக இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து சூடு பண்ணிட்டு சீரகம், அதே மாதிரி இஞ்சி துருவி சேர்த்துட்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிட்டு அப்புறமா கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு அவிச்சதை அந்த தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன்.
அதில் வந்து மிளகுத்தூளும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருப்பு உப்பு தான் வந்து சேர்க்கணும் இந்த விரதத்துக்கு. ஸோ அதனால் அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா சாட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் உப்பு கொட்டவே மாட்டேங்குச்சு. நம்ம வேற உப்பு பார்க்காம செய்யணும் இல்லையா? ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக போட்டுருவேங்க. அப்படியே லைட்லாம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. சரி, கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையை வந்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணுறதுக்காக பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் மாறி இருக்கு பாருங்களேன், அதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குறப்பாக அரைச்சி வச்சு அந்த வேர்க்கடலை, அந்த வறுத்த வேர்க்கடலையை அப்படியே தூவி விட்டுட்டு கிளறி வச்சோன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி, அது கூட ஒரு ஆரஞ்சு ஜூஸும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸ் அப்படியே பிளைனாக எந்த சுகருமே ஆட் பண்ணாமல் வந்து பிழிஞ்சு வச்சுட்டு ஆப்பிளும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சாச்சு. இதுதான் ஹஸ்பண்டோட நவராத்திரி விரத டின்னருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து டின்னர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு நான் வந்து தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேங்க. இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். நாய் குலைக்கிறதுலாம் உங்களுக்கு கேட்டிருக்கும். ஏன்னா நாய் டியூட்டி பண்ணுற நேரத்தில் நான் டியூட்டி பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது. ஸோ இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்து மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.